ஆந்திராவில் இளம்பெண் காணாமல் போன நிலையில் 2 நாட்களுக்கு பின்னர் காட்டுப்பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொடுத்த கடனை திருப்பி கேட்டதால் திட்டமிட்டு தீர்த்து கட்டிய நண்பர் தனது கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? கணவனை பிரிந்து 2 குழந்தைகளுடன் தாய் வீட்டில் வசித்து வந்த பெண் கடத்தப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் இளம்பெண்ணை கொலை செய்துவிட்டு பக்கத்து வீட்டு இளைஞரே போட்ட கடத்தல் நாடகம் அம்பலமாகி இருக்கிறது. வட்டிக்கு பணம் கொடுத்து வந்தவர் கரார் காட்டியதால் அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் முடிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரம்மா. 2 குழந்தைகளுக்கு தாயான சந்திரம்மாள் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்தார். தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு டெய்லராக வேலை செய்து கொண்டே சீட்டு பிடிப்பது, வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில்களையும் செய்து வந்திருக்கிறார். கணவனை பிரிந்த சந்திரம்மாளுக்கு 20 வயதான சுப்பிரமணியம் என்பவருடன் நட்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தங்க நகை வாங்க வேண்டும் என்று சந்திரம்மாளை சுப்பிரமணியம் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். மாலையில் தனியாக வீட்டிற்கு திரும்பிய சுப்பிரமணியம் சந்திரம்மாளை காரில் வந்த கும்பல் கடத்திச் சென்று விட்டதாக கூறியிருக்கிறார். இதை அடுத்து பெண்ணின் பெற்றோர் தங்களது மகளை காணவில்லை என போலீசில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் சுப்பிரமணியத்தை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் சந்திரம்மாளை கொலை செய்துவிட்டு உடலை முட்புதரில் வீசிவிட்டதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்திருக்கிறார் சுப்பிரமணியம். அவரிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் சந்திரம்மாளிடம் சுப்பிரமணியம் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிறார். பின்னர் தனக்கு தெரிந்த பெண்தானே என்ற நினைப்பில் வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்காமலேயே அசால்ட்டாக இருந்திருக்கிறார் சுப்பிரமணியம். ஆனால் வட்டி தொழில் செய்வதால் உறவினர்களாக இருந்தாலும் நண்பராகவே இருந்தாலும் கூட வரவு செலவு விஷயத்தில் சந்திரம்மாள் மிகவும் கராராக இருந்திருக்கிறார். இதனால் கொடுத்த பணத்தை வட்டியோடு சேர்த்து மரியாதை கொடுத்துடு என்கிற ரேஞ்சுக்கு சுப்பிரமணியத்திடம் அடிக்கடி கேட்டு நெருக்கடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் பெண்ணை கொலை செய்ய இளைஞர் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று நகை வாங்கி வரலாம் என கூறி சந்திரம்மாளை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சுப்பிரமணியம் அழைத்துச் சென்றிருக்கிறார். ஏற்கனவே போட்டு வைத்திருந்த திட்டத்தின்படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தன்னுடைய 2 நண்பர்களுடன் சேர்ந்து சந்திரம்மாளை தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். பின்னர் உடலை முள்புதரில் வீசிக்கொண்டதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்திருக்கிறார் சுப்பிரமணியம். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்து சுப்பிரமணியம் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த நண்பர்கள் 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வட்டிக்கு பணம் கொடுத்த பெண்ணையே தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து இளைஞர் கொலை செய்துவிட்டு கடத்தல் நாடகம் போட்ட சம்பவம் சித்தூர் மாவட்டத்தில் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது.